கடந்த 2011, 2015 அதிமுக ஆட்சியில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்கு 2022 உச்சநீதிமன்ற தீர்ப்பில் உள்ள சில கருத்துக்களை நீக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அந்த கருத்துக்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கின் விசாரணையில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். இந்த விவகாரம் குறித்து செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜோய் மால்யா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு திங்கட்கிழமை விசாரித்தது. அப்போது நீதிபதிகள் 2022ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் எந்த ஒரு வார்த்தையையும் மாற்றவோ எந்த தீர்ப்பையும் தொடவோ மாட்டோம். தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு அவர்களால் அளிக்கப்பட்ட உத்தரவுகளில் மாற்றம் கோரி மனு தாக்கல் செய்யும் நடைமுறையை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என நீதிமன்றம் ஏற்கனவே முடிவு செய்துள்ளது என்று குறிப்பிட்டனர். நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு அவர்களின் உத்தரவை மாற்ற கோரி மனு தாக்கல் செய்வது தங்களுக்கு சாதகமான முடிவை பெறுவதற்காக நீதிமன்றத்தை தேர்ந்தெடுக்கும் மோசமான நடைமுறைக்கு சமம். இந்த ஒரு காரணத்திற்காகவும் இதுபோன்ற மனுக்களை தள்ளுபடி செய்யலாம் என்றார். இருப்பினும் நாங்கள் எதுவும் நீக்கப் போவதில்லை, எந்த ஒரு தீர்ப்பையும் மாற்றப் போவதில்லை. ஆனால் இந்த கருத்துக்கள் விசாரணையில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதை மட்டுமே நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். இதுவே குற்றவியல் நீதி பரிபாலனத்தின் அடிப்படை கோட்பாடு என்று நீதிபதிகள் கூறினர். இந்த விவகாரம் தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்பில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் 2022 செப்டம்பரில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு, அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்க அனுமதித்த மே 2023 தீர்ப்பு மற்றும் அவரது ஜாமீனை ரத்து செய்ய மறுத்தது ஆகியவை தொடர்பான கருத்துக்களை நீக்க கோரப்பட்டிருந்தது. செந்தில் பாலாஜி தரப்பு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், இந்த தீர்ப்பில் உள்ள கருத்துகள் அவருக்கு எதிரான விசாரணையில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை மட்டுமே நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பில் உள்ள கருத்துகள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதை தெளிவுபடுத்தி இந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன என்று உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன், இந்த வழக்கில் 350க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட வேண்டியுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த மனுவை ஆகஸ்ட் 13ஆம் தேதி விரிவாக விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இது திமுகவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.